என்னப்பா நான் ஒரு கண்டென்ட்ல போயிட்டுருக்கேன், நீ சொட்ட சொட்ட சொட்டன்னு விழுகிறியேன்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சொட்டா விழுந்துட்டு இருந்தாங்க. அக்ஷய திருத்தியைக்காக கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக ஏதாவது பண்ணுவோன்னு பண்ணிகிட்டு இருந்தா சொட்டு சொட்டுன்னு. ஆனால் அதை கூட நம்ம கிளியர் பண்ணிடலாம். எப்படி கிளியர் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம கிச்சனை பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு தொடச்சா மட்டும் போதுமா? ரொம்ப அழகாக நம்ம தொடச்சி அதில் ஒரு கோலம் போட்டால் எவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்கும். அக்ஷய திருத்தியே வந்துருச்சு, எல்லாரும் தங்கம் வாங்கலாமா வெள்ளி வாங்கலாமான்னு யோசிப்பீங்க. வாங்குறதுக்கு முன்னாடி யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணிட்டு வாங்குங்க. 2 கிராம் வாங்குறவங்க 4 கிராம் வாங்கலாம், 4 கிராம் வாங்குறவங்க 8 கிராம் வாங்கலாம். என்னப்பா நீ தங்க விலை ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, நம்ம எப்படி வாங்க முடியும்னா மகாலட்சுமி தேவி தேடி வந்துருவாங்க. நீங்கள் கொடுக்குற அன்னதானத்துக்கு உங்களுக்கு டபுள் ட்ரிபிளாக மாற்றி கொடுப்பாங்க. அதே மாதிரி அக்ஷய திருத்தியை அன்னைக்கு தான் செய்யணும்னு கிடையாது. என்னைக்கு நமக்கு தோணுதோ, என்னைக்கு நம்மளால் முடியுதோ அன்னதானமோ யாருக்குனாலும் செய்யலாம். அதே மாதிரி சுவாமி கிட்ட அப்ளிகேஷன் வைக்கிறீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக ஒரே நாளில் வச்சா எப்படி? தினம் தினம் நம்ம கிச்சனாக இருக்கட்டும், நம்ம வீடாக இருக்கட்டும் சுத்தம் பண்ணி நம்ம தினம் தினம் அழகாக வைக்கும்போது தாயார் தேடி வரமாட்டாங்களா என்ன? எல்லா நாளுமே நமக்கு செல்வம் தேவை தானே. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லா நாளும் நம்ம வீட்டையும் கிச்சனையும் சுத்தம் பண்ணி மகாலட்சுமி தேவியை நல்ல ஜம்முன்னு ஆசன குளத்தில் உட்கார வைக்க வேணாமா? நிரந்தரமாக நம்ம வீட்டில் அக்ஷய பாத்திரம் எப்படி வைக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அக்ஷயம் அக்ஷயம் அக்ஷயம்.